யூனுஸ் அலைஹி வஸல்லாம் அவர்கள் மீனின் வயிற்றில் இருந்த அந்த வரலாற்று நிகழ்வு பொறுமை மற்றும் இறைவனிடம் மன்னிப்பு கோருவதன் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. அதன் சுருக்கமான வரலாறு இதோ. யூனுஸ் அலைஹி வஸல்லாம் அவர்கள் ஈராக் பகுதியிலுள்ள நினிவா என்ற ஊர் மக்களுக்கு நேர்வழிகாட்ட அல்லாவினால் அனுப்பப்பட்டார்கள். அந்த மக்கள் சிலைகளை வணங்கி வந்தனர். யூனுஸ் அலைஹி வஸல்லாம் அவர்கள் பலமுறை எடுத்துக் கூறியும் அவர்கள் கேட்கவில்லை. மக்கள் தன் பேச்சை கேட்காததால் கோபமடைந்த யூனுஸ் அலைஹி வஸல்லாம் அவர்கள் அல்லாவிடம் அனுமதி பெறுவதற்கு முன்னரே அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள். கடற்கரைக்குச் சென்று ஒரு கப்பலில் ஏறினார்கள். கப்பல் நடுக்கடலில் சென்றபோது பயங்கரமான புயல் வீசியது. கப்பலின் பாரத்தை குறைக்க யாரையாவது கடலில் எரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சீட்டு குலுக்கி போட்டபோது 3 முறையும் யூனுஸ் அலைஹி வஸல்லாம் அவர்களின் பெயரே வந்தது. வேறு வழியின்றி அவர் கடலில் குதிக்க வேண்டியதாயிற்று. அல்லாவின் கட்டளைப்படி ஒரு பிரம்மாண்டமான மீன் யூனுஸ் அலைஹி வஸல்லாம் அவர்களை விழுங்கியது. ஆனால் அவருக்கு எந்த காயமும் ஏற்படக்கூடாது என அல்லாஹ் அந்த மீனுக்கு கட்டளையிட்டிருந்தான். மீனின் வயிற்றில் கடலின் ஆழத்தில் அந்த இருளுக்குள் இருந்தபோது யூனுஸ் அலைஹி வஸலாம் அவர்கள் ஒரு துஆவை பிரார்த்தனை ஓதினார்கள். லா இலாஹ இல்லா அந்த சுபானக இன்னெ குந்து மினல் ஜாலிமீன். உன்னைத் தவிர வேறு இறைவனில்லை, நீ மகா தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயம் செய்தவர்களில் ஒருவனாகிவிட்டேன். யூனுஸ் அலைஹி வஸலாம் அவர்களின் உண்மையான தவுப்பாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த மீன் அவரை 3 நாட்கள் பிறகு ஒரு கடற்கரையில் பத்திரமாக உமிழ்ந்தது. அவர் மீண்டும் தனது ஊருக்குத் திரும்பிய போது அங்கிருந்த 1,00,000 மக்களும் மனம் மாறி இறைவனை ஏற்றுக்கொண்டிருந்தனர். ஒரு முழு சமூகமே நேர்வழி பெற்ற உன்னதமான வரலாறு இதுவாகும். முக்கிய பாடம்: எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கினாலும் இறைவனை துதித்து அவனிடம் மன்னிப்பை கேட்டால் நிச்சயம் உதவி கிடைக்கும் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு சிறந்த உதாரணம்.